ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்துட்டு காலேஜ் 2019 பேட்ச் BCA பண்ணேன், அப்புறம் MCA பண்ணேன். இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உள்ள என்னோட நாலேஜுக்கும் இப்போ உள்ள என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நான் அகைன் இப்போ UG படித்தேன்னா நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவேன், அந்த காலேஜ் டைமை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் டு கெட் பெட்டர் ஃபியூச்சர், இன்னும் என்னோட ஃபியூச்சர் பெட்டராக ஆகிறதுக்கு அந்த காலேஜ் டைமை எப்படி நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு யாரும் கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, காலேஜ் முடிச்சுட்டு இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் எனிவே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹாஸ்டலில் இருந்துட்டு வெளியே வர மாட்டேன். ஏன்னா நம்ம ஹாஸ்டலில் இருக்கும்போது ஃப்ரீடமாக இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஃபுட்டு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு பசங்களாம் பிளான் பண்ணி வெளியே ரூம் எடுக்கலாம்னு சொல்லி வெளியே வந்துடுவோம். நான் அதை இட்டு வரேன், நீ இது இட்டு வா, நான் அது சமைக்கிறேன், இது சமைக்கிறேன்ட்டு எல்லாம் ஒரு வெல் பிளானோட வெளியே வருவோம். பட் ரியாலிட்டியில் வந்துட்டு வெளியே வந்த உடனே எல்லாருமே சோம்பேறி ஆயிடுவானுங்க. பசங்கள்லாம் யாரும் சமைக்க மாட்டானுங்க, கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க மார்னிங். ஏன் நிறைய பேருக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு வெறும் டீ தான் இருக்கும். நான் அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வர ஹாஸ்டலே இருக்கிறது நல்லது. ஏன்னா ஹாஸ்டலில் தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக சாப்பிட முடியும், ஹெல்த்தியாக இருக்கலாம். அங்கே வந்துட்டு நம்ம எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அதுவும் இல்லாமல் ஹாஸ்டலில் தான் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீ டைமில் வந்துட்டு இப்போ நம்ம கேம்ஸ் விளையாடலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். பட் அதுவே ரூம் எடுத்துருக்கும் போது எல்லாருமே சோம்பேறி ஆயிரும், எல்லாருமே வந்துட்டு ஃபோனுக்கு மேக்ஸிமம் அடிக்ஷன் ஆயிரும். அந்த ஹேபிட் வந்துட்டு இருக்காது. இப்போ ஹாஸ்டல்னா காலையில் எந்திரிக்கணும், கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும், கரெக்டான படிக்கிற நேரத்தில் படிக்கணும், இந்த மாதிரி கரெக்டான அந்த ஒரு ரொட்டீன்ஸ் இருக்கும். பட் வெளியே ரூம் எடுத்தீங்கன்னா அந்த ரொட்டீன்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். என்ன பண்ணுறோன்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு வந்துட்டு ஹாஸ்டலோட அருமை, சாப்பாடோட அருமைலாம் நமக்கு தெரியும். ஸோ அது முடிஞ்ச வர ஹாஸ்டலே இருக்கிறது பெட்ரு என்ன கேட்டிங்கன்னா. பட் நான் வெளியே ரூம் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெளியே இருந்தோம்னா கொஞ்சம் கம்மியான காசுலேயே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலான்னு வெளியே வந்தோம். பட் நான் ரொம்ப லக்கி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு எப்படின்னா, நாங்களாம் வந்துட்டு எப்படி சமைக்கணும், யார் என்ன சமைக்கணும், காலையில் யார் சமைக்கணும், நைட்டு யார் சமைக்கணும், என்ன சமைக்கணும், யார் மார்க்கெட் போகணும், யார் பாத்திரம் கழுவணும் அப்படின்ட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருவோம். ஸோ அப்படி போட்டு வைக்கிறதுனால அவன் தான் அந்த நாள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயமாக இருக்கும். ஸோ அவன் கரெக்டாக பண்ணிடுவானுங்க. ஸோ இப்படி நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பிளான் பண்ணாமல் வந்தீங்கன்னா நீ சமை, நான் சமை, நீ அங்கே போ, நீங்க போ அப்படின்ற மாதிரி ஒரு தேவையில்லாம பிரச்சனை வரும். கரெக்டாக சாப்பிட முடியாது. ஸோ முடிஞ்சவரை அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நாங்கள் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சதுனால இவங்க மார்க்கெட் போகணும், இவங்க கடைக்கு போகணும், இவங்க சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கிறதுனால கரெக்டாக சமைச்சு சாப்பிட்ருவோம். எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ முடிஞ்சா நீங்களும் அதை பண்ணுங்க. இல்லைன்னா ஹாஸ்டலில் இருந்து வெளியே வராதிங்க, ஹாஸ்டலில் இருங்க. செகண்ட் திங் வந்து டோன்ட் ஆஸ்க் எக்ஸ்பென்சிவ் திங் டு யுவர் பேரண்ட்ஸ் லைக் பைக்ஸ் ஆர் மொபைல் ஃபோன்ஸ். ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய பைக் வச்சிருக்கலாம், இல்லை பெரிய பெரிய ஃபோன் வச்சுருந்துருக்கலாம். ஸோ நமக்கும் அந்த மாதிரி பைக் வாங்கணும், அவங்கள மாதிரி வெளியே போகணும், அந்த மாதிரி ஃபோன் வேணும் ஆசை இருக்கும். பட் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. பட் அந்த காலேஜ் டைமில் நமக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்காம வீட்டில் சண்டை போட்டு கேட்போம், எனக்கு அது வாங்கித்தாங்க, இது வாங்கித்தாங்க அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்களாம் பார்த்து நமக்கு வாங்க வேணாம். நமக்கு தெரியும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அந்த லிமிட்லேயே நம்ம கொஞ்சம் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் திங்லாம் வீட்டில் கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. ஓகேவா? நம்பர் 3 வந்துட்டு 3 வருஷம் காலேஜ் டைம் இருக்குது. அந்த 3 வருஷத்தில் வந்துட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். என்ன பண்ணுவோன்னா, காலேஜ் டைமில் மேக்ஸிமம் வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் இருக்கும். ஆனால் அதை வச்சுட்டு ட்ரிப்புக்கு அங்கே போகலாமா, கோவா போகலாமா, பாண்டிச்சேரி போகலாமான்ற மாதிரி நிறையா பிளான் பண்ணியே பாதி டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, அது பண்ணாதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். ஓகே, புரியுது. காலேஜ் நம்ம படிக்கிறப்ப தான் என்ஜாய் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே தான். பட் வந்துட்டு அது ஒரு லிமிட்டில் இருக்கணும். அதுக்காக வெறும் காலேஜ் படிக்கிறன்றது வெறும் என்ஜாய் பண்ணுறதுக்கேன்னு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணுறதும் நம்மளோட செல்ஃபை அப்கிரேட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபியூச்சர் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த இப்படி வெளியே போகிறது, ட்ரிப் போகிறது, அங்கெல்லாம் போகிறதுலாம் நான் தப்புன்னு சொல்லலை. அதெல்லாம் ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும். அதே போல் அது எப்படி நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கிறோமோ இதே பக்கம் நம்ம ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணுறது, நம்மளை அப்கிரேட் பண்ணுறது, அதுவுமே ஒரு பக்கம் இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹாஸ்டலில் வந்துட்டு வெளியே வந்துட்டு ரூமில் தேவையில்லாமல் வேலையை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நல்லது அப்படின்றத பார்ப்போம். என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம we have to work on our communication skill. ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் இப்போ எல்லாமே. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் நாட் ஓன்லி ஃபார் ஐடி ஜாப், நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம காலேஜ் படிக்கிறப்ப அந்த 3 வருஷம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணியே இருக்க மாட்டோம். பட் அது நம்ம எங்கே அடி வாங்குவோம்னா, கடைசி செமஸ்டரில் பிளேஸ்மெண்ட் வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூவில் நமக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அவங்களாம் செலக்ட் ஆகி போயிடுவாங்க. பட் நம்மளால் வந்துட்டு செலக்ட் ஆக முடியாது. ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இல்லாதனால தான். ஸோ அதனால் அந்த 3 வருஷம்
நிறைய டைம் இருக்குது. அதில் வந்துட்டு கம்யூனிகேஷன் எப்படியாச்சும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஏதாச்சும் வேலைக்கு அட்டன் பண்ணுறதோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்பர் 2 வந்துட்டு என்னன்னா ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏன்னா சிலர் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த கோர்ஸ், இல்லைனா யாராச்சும் சொல்லி அந்த கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் உங்களோட காலேஜ் ஒர்க்கையும் பார்க்கலாம். மிச்ச டைம் ஏன்னா காலேஜ் டைம் 3 வருஷம் நமக்கு நிறைய டைம் இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சு அப்பயே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெளியே வந்துட்டு சப்போஸ் வேலை எதுவும் படிக்கலாம், வெளியே வந்துட்டு நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா காலேஜ் படிக்கிறப்போ நம்ம அதை எக்ஸ்ப்ளோரே பண்ணாமல் விட்டுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு அது பிடிக்கல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படி பண்ணும்போது அந்த டைம் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த காலேஜ் 3 வருஷம் படிக்கிறப்போ நமக்கு எதுனெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து நமக்கு இது வருதா வரலையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த டைம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்துட்டு மீட் பீப்புள். இப்போலாம் எப்படி ப்ரோ அப்படின்னா நிறைய வந்துட்டு இன்டர் காலேஜ் மீட்லாம் இருக்கும். நிறைய இன்டர் காலேஜ் மீட்டில் அட்டன் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஒரு இன்டர் காலேஜ் மீட்டுக்கு அட்டன் பண்ணதில் போகிறவங்களே வந்துட்டு கேள்வி பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இன்டர் காலேஜ் மீட்டுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்கில், டோன்ட் வரி. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி ஸ்கில் பரவாயில்ல, சும்மா உங்கள் பேரை மட்டும் கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. ஏன்னா உள்ளே போன உடனே உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, யாரையாச்சும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அங்கே பார்க்குற ஏதாச்சும் விஷயம் கூட உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் வரலாம். நிறைய இன்டர் காலேஜ் மீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இன்டர் காலேஜ் மீட்டு முடிஞ்ச வரை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிருங்க. இந்த ஸ்டேஜ்லலாம் ஏறுற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஸ்டேஜில் ஏறி அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போக்கிடுங்க. ஸோ அது வந்துட்டு பின்னாடி ஃபியூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும். ஒன்று நம்ம சீனியர்ஸ் யாராச்சும் முடிச்சு போனவங்ககிட்ட வாங்குவோம், இல்லைன்னா கடையில் எங்கேயாச்சும் காசு கொடுத்து வாங்குவோம். பட் நம்ம அந்த 3 வருஷம் டைமில் நம்ம ஏதாச்சும் அந்த லாஸ்ட் இயர் கூட நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த உங்களுக்கு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம கடைசி செமஸ்டரில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த லாஸ்ட் செமஸ்டரில் அந்த லாஸ்ட் இயர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நிறைய டுட்டோரியல் இருக்குது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டுட்டோரியல் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது வந்துட்டு வேலை கிடைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் வரும்போது நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அது நீங்களே உங்கள் ஓனாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சுட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம இப்போ வெளியே வாங்கணும்னா நமக்கு என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்றத சுத்தமாக நாலேஜே இருக்காது, அதனால ஸ்கில்லே இருக்காது, வேலை கிடைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வர ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை உங்கள் ஓனாக பண்ண பாருங்கள். ஓகே, இதுதான் என்னென்னா ட்ரை பண்ணணுமோ எங்கெங்கே போகணுமோ அதெல்லாம் வந்துட்டு இந்த காலேஜ் டைம்லேயே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணுறது, என்ன வேணும் எது வேணாம் அப்படின்றத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி இந்த காலேஜ் டைம்லேயே கரெக்டாக முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஃபியூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணாமல் சும்மா காலேஜ் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அகைன் வேலைக்கு போகிறப்போ ரொம்பவே சஃபர் ஆகும். நிறையா பேர் அந்த மாதிரி இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறவங்க வந்துட்டு 2 பேர் 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று என்னென்னா காலேஜ் படிக்கும்போது தான்டா ஜாலியாக இருக்கும், ஸோ காலேஜ் படிக்கிறப்பே ஜாலியாக இருந்துக்குவாங்க. காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே தான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும், அதனால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க காலேஜ்லேயே, அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. பட் ஆக்சுவலாக காலேஜில் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம், ஓகே தான். பட் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்மளோட ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணுற மாதிரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்கில் அப்ஸ்கில் பண்ணணும், நம்மளும் அப்கிரேட் பண்ணணும். நமக்கு என்ன வேணும் என்ன வேணாம், நம்ம ஃபியூச்சர் என்ன பண்ண போகிறோன்றதை பிளான் பண்ணி அப்போயே அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் ஃபியூச்சர் பெட்டராக இருக்கும். அதனால் என்ஜாய் பண்ணுறதும் ஓகே தான் ஒரு பக்கம், இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் நீங்கள் டைம் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் பெட்டர் ஃபியூச்சர். இதுதான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் ஏதாச்சும் பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் முடிச்சவங்க இல்லைனா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மேபி கமெண்ட் செக்ஷன் பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. பாய்.